இப்போ இன்ஸ்டாகிராமும், வாட்ஸ்அப்பு அப்புறம் மெசேஞ்சரில் வந்து புதுசா என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஏஐ யூஸ் பண்ணி வந்து இவங்க ஓன் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம இமேஜே வந்து ஏஐ யூஸ் பண்ணி கார்ட்டூன் அனிமேஷனாட்டம் கிரியேட் பண்ணலான்னு வந்து புதுசா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்டயும் வந்து இந்த ஏஐ மூலமாவே பேசலாம் அப்படிங்கிறாங்க. லைவும் போலாம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஏஐல கிரியேட் பண்ண அனிமேஷன் மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏஐ கிரியேட் பண்றத வந்து புதுசா இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் வந்திருக்கு. அத அப்டேட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அது காட்டும். அது கீழ நீங்க போஸ்ட்டு, மியூசிக் ஆட் பண்ற இடத்துலயே வந்து மேட் வித் ஏஐன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத நீங்க கிளிக் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது ஏஐ ஜெனரேட் பண்ணி பிக்சர வந்து ஏஐயா மாத்தி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெட்டா நிறுவனம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கணும் வந்து மெட்டா நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. அது அறியாதபூர்வ அறிவு. அந்த லேபிள் இஸ் மேட் வித் ஏஐன்னு வந்து கிளிக் பண்ணாவே போதும். ஏஐ வந்து இந்த பிக்சர் வந்து ஜெனரேட்டர் ஆயிரும். நம்ம பிக்சரா இருந்தாலும் சரி, யார் பிக்சரா இருந்தாலும் சரி.